ஸ்டுடியோ. வாங்க படத்திலுடைய உங்களுடைய அனுபவங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள். நான் நிறைய பேசி எதுவும் ஆகிட போகிறதில்ல. ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. நான் ட்ரெய்லருக்கு ரொம்ப ஃபேனுங்க. திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப திரும்பி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கும். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மணியன் சார் பதட்டத்துலேருந்து எனக்கும் பதட்டமாக தான் இருக்குது. இலங்கை பொம்மை படத்தில் நான் வந்து ஒரு பிட் பாக்கெட்டாக அறிமுகமானேன். அந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் நிதிரன். இப்போது அவரோட 2வது படம். இந்த படத்தில் ஒரு படி மேலே வந்து ஒரு போலீஸாக என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. என் அண்ணன் சேதண்ணன், மக்கள் செல்வன். அவரை பற்றி நிறைய பேசணும்னு ப்ரிப்பரோட வந்தேன். தென்மேற்கு பருவக்காற்றில் லேசாக வீசிய காற்று இன்றைக்கி வடக்கு பக்கம் புயலாக அடிச்சிட்ருக்கு. எங்கள் அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இப்படிலாம் பேசுகிறேன்னு நினச்சேன், அதான் நிறைய மறந்துட்டேனே. எங்கள் அண்ணனோட 50வது படம். அந்த படத்தில் நான் இந்த ஒரு கேரக்டரில் நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு மேடை குரங்கு பொம்மை. அவங்க எல்லாரையும் சந்தித்தேன். இப்போ 2வது மேடை மகாராஜா. அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ரொடியூசர் சுதன் சாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக இந்த ராட்சசன் நடிச்சதுக்கப்புறம் அந்த டீச்சரை ரிட்டையர்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏதாவது படம் அப்படி மாட்டுமோ அப்படின்னு. ஸோ மகாராஜா அதுக்கு கொஞ்சம் தீனி போட்டிருக்கு. மகாராஜா பற்றி சொல்லணும்னா முதல்ல நித்திலன் அவருடைய நாளைய இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அவர்கிட்ட நான் வாய்ப்புக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக அதுவும் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் பண்ணியிருந்தார். அதை பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் அப்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு குரங்கு பொம்மை வரைக்கும் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அவரும் திருப்பி எனக்கு கால் பண்ணுவார், என்னுடைய படங்கள்லாம் பார்த்து எனக்கு விஷ் பண்ணுவார். ஃபைனலாக மகாராஜாவில் அது கிடச்சிருக்கு. சேது சார் கூட இது எனக்கு 3வது படம். ஆரஞ்சு மிட்டாய் அண்டு இன்னொரு படம் செக்கச்சு வந்த படம். ஆமாம் சார், அந்த அளவுக்கு தான் இருக்கும் அது. அதனால் ஸோ சில பேரோட க்ரோத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி என்ன சொல்லுவோன்னா, அவங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது அதனால் அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு. சேது சாரோட க்ரோத் பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. ஸோ ஹி ஸ்டார்டட் லைக் தட். ஒரு சின்ன நடிகனாக ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒரு 50வது மூவி மகாராஜா அப்படின்னு. ஸோ வளரும்போது நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி இம்மீடியட்டாக அது டிசால்வ் ஆகி ஓடிக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு, உழைச்சிக்கிட்டே இரு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் தான் சேது சாரை நான் பார்க்கும்போது. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்தது அனுராக் காஷ்யப் சார். ஒரு 10 நாள் அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு அனுபவம். அப்புறம் விருமாண்டியிலேருந்து நம்ம பார்த்து ரசித்த அபிராமி மேடம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் மம்தா மோகன்தாஸ் மேடம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணல, பட் அவங்க இருக்கிற மூவியில் இருக்கிறது வெரி ஹாப்பி. அருண் புருஷோத்தமன், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அண்டு பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார் அண்டு அன்ரிவீலான ஒருத்தர் குமார் சார், அவருக்கும் இந்த டைமில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.